சின்ன வயசுலேருந்தே சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எஸ்ஐபியில் சேவிங்ஸ் அப் டு ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அதுக்கப்புறம் எஸ்டபிள்யூபி, இது ரெண்டும் தான் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கான 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஒரு வேலைக்கு சேரும் பொழுதே உங்கள் கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுற பாலிசியை இல்லாமல் நீங்களே தனியாக ஒரு பாலிசி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அந்த பாலிசி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எவ்வளோ முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் மணியை நம்ம பார்க்க தேவையில்லை. நமக்கு இத்தனை வருஷங்கள் சேர்க்குற பணம் கரெக்டாக ரிட்டையர் ஆகும்போது மழை போல் வளர்ந்து நிற்கும். டேக்ஸ் குறைக்க தான் பார்க்குறாங்க. நார்மல் இன்கம் டேக்ஸ் அதிகமாகவே தவிர மார்க்கெட் குறைக்க தான் பார்க்குறாங்க. ஏன்னா they need people's participation in the market. ஒன்று வருமானத்தை ஏற்றுங்க, இல்லாட்டி செலவுகளை குறைங்க. 2 வழியில் எந்த வழி செஞ்சாலும் சேமிக்கிறது அதை மட்டும் விடவே விடாதீங்க அப்படிங்கிறதான். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம யங் ஏஜில் நம்ம சம்பாதிப்போம், செலவு பண்ணுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டு இருப்போம். ஆனாலுமே ரிட்டையர்மெண்ட் பிளான் எப்படி பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பொருளை நம்ம ஒரு 100 ரூபாய் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் பீரியடில் இன்னும் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அந்த பொருளோட விலை அப்படிங்கிறது நிச்சயமாக விலைவாசிப்படி உயர்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் பிளான் பண்ணி நம்மளுடைய கோல்ஸை எப்படி செட் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக எக்கனாமிஸ்ட் திரு ராஜேஷ் சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட ரிட்டையர்மெண்ட் பிளான் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான் கோல் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிளான் பண்ணணும், அதற்கான தேவைகள் அப்படிங்கிறத நம்ம எப்படி செட் பண்ணணும்? இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேலைக்கு சேர்ந்த உடனேயே ஸ்டார்ட் பண்ணிடணும். அதாவது என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் தேவை, இப்போ என்னோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும், மேரேஜ் ஆன உடனே ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேமிலி பெருசாக ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்ஸும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே போகும். ஸோ வி நீட் டு ப்ரெடிக்ட். ஒரு கம்பெனியில் சேர்றோன்னா ஒரு நார்மலாக ஒரு வீட்டில் இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்கார், உங்கள் ஃப்ரெண்டு இருக்கார், ஒரு ஃபேமிலியோடு இருக்கார். ஓகே, அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். அவரோட லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். அந்த லைஃப் ஸ்டைல் தான் உங்கள் லைஃப் ஸ்டைலாக இருக்குமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வேலைக்கு சேர்ந்ததுமே நாம் ஒரு பிளானிங் ஸ்டார்ட் பண்ணினா தான் அதுக்கேற்ற மாதிரி நாம் அதுக்கான சேவிங்ஸையும் வேலைக்கு சேர்ந்த முதல்லையே அந்த ஃபஸ்ட்டு சம்பளத்துலேருந்தே அதுக்கான சேவிங்ஸ் நாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தோம்னா கரெக்டாக நம்ம ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ் அடையிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ரிட்டைர்மெண்ட் கோல்ஸை பொறுத்த வரைக்குமே நம்ம அந்த அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படின்னா எஸ்ஐபியாக இருக்கட்டும் இல்லைனா எஸ்டபிள்யூபியாக இருக்கட்டும் நமக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவீங்க? இன்னும் உங்கள் ரிட்டையர்மெண்ட் கோல்ஸ் அடையிறதுக்கு இந்த 2 மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். அதாவது எஸ்ஐபிங்கிறது நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நீங்கள் பைசாவை சேமிக்கிறது. எஸ்டபிள்யூபிங்கிறது ரெண்டுமே, அதாவது விட்ராயிலும் பண்ணுவீங்க, உங்களுடைய சர்ப்ளஸ் அமௌண்ட்டு இன்னும் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்றது, அதாவது இப்போ ஒரு 25 வயசில் ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு அப்படின்னு சொன்னால் அவர் 60 வயசில் ரிட்டையர் ஆகும்போது 35 வருஷத்தோட சேவிங்ஸோட பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பார்த்தீங்கன்னா ஹியூமாங்கஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா எஸ்ஐபியில் சேவிங்ஸ் அப் டு ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அதுக்கப்புறம் எஸ்டபிள்யூபி, இது ரெண்டும் தான் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கான 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு பொருளோட விலை 100 ரூபாய் இருக்குன்னா ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அது கண்டிப்பாக அதிகமாக இருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணி நம்ம எப்படி இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கான பிளானை நம்ம செட் பண்ணணும்? இப்போ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படி தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் அ ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி. அதாவது இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு 100 ரூபா உள்ள பொருள் ஒரு 15 வருஷம் கழிச்சோ 20 வருஷம் கழிச்சோ எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு மாதம் 10,000 ரூபா செலவாகுது அப்படின்னு சொன்னால், நான் ஒரு பேச்சுலர், இன்னைக்கு மாதம் எனக்கு 10,000 ரூபாய் செலவாகுது. ஸோ இன்னொருத்தர் எனக்கு மேரேஜ் ஆகி வந்தாங்கன்னா 20,000 செலவாகும், 30,000 செலவாகும், அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறும். அதுக்கப்புறம் ஃபேமிலி இன்னும் பெருசாகி குழந்தைகள் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல் ஃபீஸு அது இது எல்லாமே செட் ஆகும். ஸோ ஒரு ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் மணி, அதாவது நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு 2 குழந்தைகளோ இல்லை ஒரு குழந்தையோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஏஜ் என்ன இருக்கும் அப்போது, நம்பர் 1.
ரெண்டாவது, அந்த டைமில் உங்களுடைய வீட்டு செலவுகள் எவ்வளவு இருக்கும். இதில் நீங்கள் இஎம்ஐயை கால்குலேட் பண்ணவே கூடாது. ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி வந்து ஒன்லி அந்தந்த வருஷத்தோட பணவீக்கத்தை வச்சு தான் அதை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 35 வருஷத்துக்கான பணவீக்கம் சேர்த்து இன்னைக்கு எனக்கு தேவையாக இருக்கிற மணி, இல்லை நான் ஃபேமிலியோடு இருக்கும்பொழுது எனக்கு தேவையாக இருக்கிற மணி மைனஸ் இஎம்ஐ, அப்போதைய செலவுகள், இஎம்ஐ அதுலேருந்து எடுத்துட்டோன்னா அப்போ இருக்கிற மணி அதோட 60 வயசில் அதோட ஃப்யூச்சர் வேல்யூ என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். இதுக்கு கால்குலேட்டர்ஸ் நிறைய இருக்குது இன்டர்நெட்டில். இப்போது ரொம்ப சிம்பிளாக கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு எனக்கு 10,000 ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும், ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் 100% உங்கள் மணி வளரும். இப்போ வந்து 10,000, இன்னொரு 5 வருஷத்தில் என்னுடைய தேவை 20,000 ஆகும். 10 வருஷத்தில் 30,000. அதே மாதிரி ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் உங்களுடைய செலவுகளை நீங்கள் 100% ஏற்றிக்கிட்டே போகணும். டபுள் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் எவ்வளோ பேசிக் வச்சுருந்தீங்களோ அதை ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நீங்கள் கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா ஈஸி கால்குலேஷன். இட்ஸ் அ ரஃப் கால்குலேஷன். எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட் வருங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணியை விட இந்த கால்குலேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விச் வில் கிவ் யூ என்ன சொல்ல, அந்த ஒரு கொஷன் பெட்டரா இருக்கும் அப்படின்னு. ஆமாம். ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே நம்மளோட ஏஜ் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏஜ் அதிகமாக நமக்கான அந்த மெடிக்கல் நீட் அப்படிங்கிறதும் அதிகமாகும். அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை நம்ம பிளான் பண்ணுறதுக்கு இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான்ல என்ன மாதிரியான கோல்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும்? எல்லாருக்கும் 60 வயசுக்கு மேலேயே இப்போ இருக்கிற லிவிங் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைலை பார்த்தோன்னா ஒரு 35 வயசுலேயே எல்லாருக்கும் பிளட் ப்ரெஷரோ இல்லை சுகரோ அந்த மாதிரியோ வந்துடுது. ஸோ யாருக்கு பிளட் ப்ரெஷர் வந்தாலும் சுகர் வந்தாலும் ஒன்று இன்சூரன்ஸ் பாலிசி தரமாட்டாங்க. ரெண்டாவது, அப்படி தந்தாலும் உங்களுக்கு ப்ரீமியம் வந்து நார்மலாக பே பண்ணுற ப்ரீமியமோட 3 மடங்கு 4 மடங்கு இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வேலைக்கு சேரும் பொழுதே உங்கள் கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுற பாலிசியை இல்லாமல் நீங்களே தனியாக ஒரு பாலிசி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அந்த பாலிசி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியமும் அந்த அளவுக்கு ஏறாது. ப்ளஸ் 50-60க்கு மேலே ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் இந்த இன்சூரன்ஸோட கண்டினியூட்டி உங்களுக்கு வரும்பொழுது இன்சூரன்ஸ் கம்பெனியால் உங்கள் பாலிசியை நிராகரிக்க முடியாது. இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கும் இப்போ இருக்கிற எக்ஸ்பென்சஸுக்கு ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ 10 வருஷம், இப்போ வந்து 10 லட்சம் கவரேஜ் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 5 வருஷம் கழித்து அதோட வேல்யூ வந்து 20 lakhs இருக்கும் கவரேஜ். ஸோ 5 வருஷத்துக்கு 20 lakhs. 10 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த கவரேஜை 30 லட்சம் ஆக்கணும். 15 வருஷம் முடிஞ்ச உடனே அது அப்படியே 40 லட்சம் ஆக்கணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கும் ஒரு ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி போட்டு அந்த கவரேஜையும் யூ ஹேவ் டு கால்குலேட். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். எஸ்ஐபி எஸ்டபிள்யூபியை தாண்டி வேற ஏதாவது விதத்தில் வந்து நம்மளோட ரிட்டையர்மெண்ட் கோலை அடையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா? வேற ஏதாவது வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, ரெக்கரிங் டெபாசிட் இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவீக்கத்தை தாண்டிய வருமானத்தை அது உங்களுக்கு தராது. ஸோ ஒரு 30 வருஷம் கழித்து உங்கள் பணத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது மைனஸ் இன்ஃப்ளேஷன் அது வளர்ந்துருக்காது. ஸோ உங்களை இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு மார்க்கெட்டை தவிர வேறு வழியே இல்லை. ஸோ மார்க்கெட்டு தான் எனக்கு ஆன் அ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் 15%லேருந்து 17-18% வரைக்கும் தர்றதுக்கான வாய்ப்புகளை தருது. ஒரு வருஷத்துக்கான இன்ஃப்ளேஷன் வந்து மேக்ஸிமம் ஒரு 6%-ஓ 7%-ஓ வச்சுக்கிட்டாலும் நெட் உங்களுக்கு 9% கையில் இருக்குது. பட் ஒரு எஃப்டியோ இல்லை வேறு ஏதாவது ரெக்கரிங் டெபாசிட்டோ இல்லை நார்மல் கவர்மெண்ட் பாண்டோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து 4.5%லேருந்து 7% வரைக்கும் தான் வரும். இதுலேருந்து நீங்கள் பணவீக்கத்தை கழிச்சிங்கன்னா உங்கள் கையில் ஒன்றுமே நிற்காது. ஸோ எஸ்ஐபி அண்ட் எஸ்டபிள்யூபி இதுதான் பெஸ்ட் வே ஆஃப் சேவிங்ஸ் அப்படிங்கிறத சொல்வேன் நான். இப்போது எஸ்ஐபியில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய இப்போதைக்கு வருமானம், இப்போ ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு, எனக்கு எவ்வளோ சேர்க்கறதுங்கிறது தெரியாது. ஸோ ஒரு 50-30
20 ஒரு பிரின்சிபல் இருக்கு. அதாவது உங்களுக்கு வர்ற வருமானத்தை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 50% நீட்ஸ், அதாவது உங்களுடைய மாதாந்திர செலவுகள், வீட்டு வாடகை, இஎம்ஐ, இது எல்லாமே. ஸோ 30%ங்கிறது வாண்ட். இப்போ ஏதாவது மொபைல் வேணும், இப்போ ஏதாவது வண்டி வாங்கணும், இப்போ ஏதாவது காரு வாங்கணும், இது 20% ஃபுல்லாக சேவிங்ஸுக்கு. ஸோ உங்களுடைய சம்பளம் ஏற ஏற இந்த 20% அப்படியே நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுற மென்டாலிட்டியில் அப்படியே கொண்டு வந்துட்டீங்கன்னா, இதை ஒரு பழக்கமாகவே ஆக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் மணியை நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஸோ இப்போ எனக்கு 50% எனக்கு செலவு இருக்குது, ஸோ 30% வாண்ட் இருக்குது. ஸோ இந்த 80%ல் 20%ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஸோ உங்கள் சம்பளம் ஏற ஏற யூ ஹாவ் டு கீப் இன்வெஸ்டிங் த 20% ஸோ தட் யூ டோன்ட் நீட் டு கால்குலேட். ஸோ உங்களால் முடிஞ்சால் உங்கள் வாண்ட்ஸை குறைச்சிக்கிட்டு அண்ட் யூ கேன் இன்க்ரீஸ் தட். இப்போ அந்த 50%ல் எனக்கு ஏதாவது இஎம்ஐ குறையுது அப்படின்னு சொன்னால் நேராக அந்த பணத்தை எடுத்து இதில் போடலாம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் நம்மளால் எவ்வளோ முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த ஃப்யூச்சர் வேல்யூ ஆஃப் மணியை நம்ம பார்க்க தேவையில்லை. நமக்கு இத்தனை வருஷங்கள் சேர்க்குற பணம் கரெக்டாக ரிட்டையர் ஆகும்போது மழை போல் வளர்ந்து நிற்கும். யாரையும் நம்பி நாம் இருக்க வேணாம். ஸோ தட் இஸ் வாட் இட் மேட்டர்ஸ். அந்த வயசில் ஈகோ அவ்வளோ இருக்கும். அந்த நேரத்தில் போய் பொண்ணுக்கிட்டேயோ பிள்ளைகிட்டேயோ எனக்கு 100 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, 1000 ரூபா கொடுன்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம் அந்த மாதிரி பண்ணா. இப்போ வந்து நம்ம நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மேரிட் பர்சன் 30 ஏஜ் ஆகுது, அவருக்கு வந்து ஒரு 40,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு மந்த்லி ஏர்னிங்ஸா. அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி பிளான் பண்ணணும் ஃபியூச்சருக்காக, ஃபேமிலிக்கும் சேர்த்து அப்படின்னா அதற்கான ஒரு கால்குலேஷன் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓகே, இப்போ 40,000 ஒருத்தர் வாங்குறாரு அப்படின்னு சொன்னா சென்னையில் இப்போ இருக்கிற விலைவாசியில், சென்னையிலையோ இல்லை எந்த ஒரு சிட்டிலையுமோ இப்போ இருக்கிற விலைவாசியில் கொஞ்சம் அவருடைய எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் சேர்க்குற அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்மளுடைய ஃபேமிலியோட சந்தோஷங்களையும் பார்த்துக்கணும், அதாவது வாண்ட்ஸ். ஸோ அந்த 50 + 30 நாம் அதை மாற்ற முடியாது. 20% எத்தனை பேரால் சேமிக்க முடியும் அப்படின்றது தெரியாது, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலும் வேறு வேறு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளுடைய வருமானத்தை உயர்த்துறது தவிர வேறு வழி இல்லை. ஸோ ஐ வாண்ட் ஆஸ்க் தெம் டு, அதாவது இப்போ ஒரு பீச்சுக்கு போகிறாங்க, ஒரு சினிமாவுக்கு போகிறாங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்ல கூடாது. ஒரு ஃபேமிலினா அதெல்லாம் தேவை. ஒரு வாரத்தில் 5 நாள் 6 நாள் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அந்த ஒரு நாள் they need to spend that money. ஸோ இதெல்லாம் நம்ம வேணான்னு சொல்லக்கூடாது. அதர் தென் இவ்வளோ செலவாகுதே அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறத விட்டுட்டு, சரி இந்த 40,000 நான் எப்படி 50,000 ஆக்கலாம், எப்படி 60,000 ஆக்கலாம், இந்த மாதிரி யோசிச்சு அதுக்குண்டான வழிகளை அவங்க பார்த்தாங்கன்னு வைங்களேன். ஸோ தட் வில் பி வெரி மச் அட்வான்டேஜஸ் ஃபார் தம். இந்த மாதிரி தான் யோசிக்கணும். பட் இந்த மாதிரி 40,000 சம்பளத்தில் எவ்வளோ வாழ முடியுமோ சென்னையில் அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு உங்களால் சேர்க்க முடிஞ்சால் இட்ஸ் வெல் அண்ட் குட். அப்படி சேர்க்க முடியல அப்படின்னு சொன்னால் இதை நான் எப்படி பாசிட்டிவாக பார்க்குறது? பாதி பேரோ இல்லை நிறைய பேரோ அச்சோ என்னால் சேர்க்க முடியலேன்னு புலம்புறது ஒன்று, இல்லாட்டி ஓகே என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சு ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து வேறு வேலையோ இல்லை சைட் பிஸ்னஸோ இதெல்லாம் பார்க்குறது ஒன்று. நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். ஸோ ஒன்று வருமானத்தை ஏற்றுங்க, இல்லாட்டி செலவுகளை குறைங்க. 2 வழியில் எந்த வழி செஞ்சாலும் சேமிக்கிறது அதை மட்டும் விடவே விடாதீங்க அப்படிங்கிறதான் நான் சொல்கிறது. நம்ம மற்ற சேவிங்ஸ் இப்போ வந்து 20% அந்த 50-30-20 அப்படிங்கிற கால்குலேஷன் பார்க்கும்போது 20% நம்ம ஏதாவது உள்ள இன்வெஸ்ட் பண்ணணும், சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அதை வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு மட்டுமே டோட்டலாக ஃபோக்கஸ் பண்ணி ரிட்டையர்மெண்ட்டுக்கு மட்டுமே அதை கொண்டு போகிறது ஈஸியாக இருக்குமா சார்? தாராளமாக. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுன்றது ஒரு பெரிய அமௌண்ட். ஓகேவா? இப்போ நாளைக்கு வேறு ஏதாவது நீங்கள் கார் வாங்குறீங்களோ இல்லை பைக்கு வாங்குறீங்களோ அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா யூ ஷுட் என்ஷூர் தட் அந்த 30% சொன்னோம் இல்லையா, வாண்ட்ஸ், நீடு, அத்தியாவசிய தேவைகள், வாண்ட், ஆசைகள், ப்ளஸ் சேவிங்ஸ் 20%. ஸோ நாளைக்கு நீங்கள் பைக்கோ காரோ ஏதோ வாங்குனீங்கன்னா அந்த 30%க்குள்ளார தான் அடைச்சிக்கணும். அது அந்த
50%லையும் நீங்கள் கை வைக்கக்கூடாது, 20%லையும் கை வைக்கக்கூடாது. ஸோ நடுவில் இருக்க அந்த 30% அது வாண்ட்டுங்கிறதுனால இட் கேன் பி டன். அது செஞ்சாலும் ஓகே, அது செய்யலைனாலும் ஓகே. ஸோ நாளைக்கு உங்களுடைய அந்த லக்ஸரி செலவுகள் இல்லை வான்ஸு இதெல்லாமே அந்த 30%க்குள்ளாரையே நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 20%ம் சேவ் ஆகும். அந்த 50%ல எவ்வளவு சேவ் ஆகுதோ, ஏதாவது ஒரு ஹோம் லோன் அடைச்சிட்டிங்கன்னா ஸோ அந்த அமௌண்ட் பாக்கி இருக்கிறத அதை அப்படியே யூ ஹாவ் டு சேவ். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஃபண்டை அப்படியே வச்சுக்கலாம். நாளைக்கு மகளோட ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை மேரேஜ் செலவுகளாக இருக்கட்டும், மகனோட செலவு, மகளோட செலவு, இந்த மாதிரி செலவுகள் இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபண்டுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. அதாவது ஸ்டடீஸுக்குன்னு ஒரு ஃபண்டு, அப்புறம் மேரேஜுக்குன்னு ஒரு ஃபண்டு, ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஃபண்டு, நான் இந்த மாதிரிலாம் ஸ்ப்ளிட் பண்ண விரும்பலை. உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இல்லாட்டி ப்ளஸ் என் மேரேஜுக்கு எவ்வளோ ஆகும், இதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஃபண்ட்ஸில் போட்டுட்டு உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு மேனேஜ். உங்களுக்கு தேவையானது அதுலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கான பணத்தை நம்ம சேமிக்கணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்தாச்சு. நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறது இதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணியை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா அப்படின்னு இருக்கா சார்? ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணின்னா அதாவது பணவீக்கம் உங்கள் பணத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது, உங்களுடைய வருமானத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான். அதாவது ஒவ்வொரு பொருளோட விலையேற்றம் இந்த வருஷத்துக்கான பணவீக்கம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 7% அப்படின்னு வச்சுக்கிட்டா இன்னைக்கு 100 ரூபா இருக்குது. நெக்ஸ்ட் இயர் அந்த பொருளோட விலை 107 ரூபா. நெக்ஸ்ட் இயர் அதே மாதிரி அதே 7% இருந்ததுன்னா 107 ரூபா ப்ளஸ் அந்த 7%. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸாக கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் ஆன்லைன் கால்குலேட்டர்ஸ். ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி கால்குலேட்டர்னு போட்டிங்கனாலே கூகுளில் ஸோ உங்களுக்கு நிறைய வரும். அதில் உங்கள் டீட்டெயில்ஸை போட்டிங்கன்னா அதுலேயும் வரும். ப்ளஸ் சரி இதெல்லாம் வேணாம் எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்பிளான ஃபார்முலா ஒன்று சொல்லுவேன் நான். அதாவது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் உங்களுடைய பண தேவை 100% அதிகரிக்கும். இன்றைக்கி 10,000 ரூபா தேவைன்னா இன்னொரு 5 வருஷத்தில் உங்களுக்கு 20,000 தேவை. அதுக்கடுத்த 5 வருஷத்தில் 30,000 தேவை. அதுக்கடுத்த 5 வருஷத்தில் 40,000 தேவை. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் அதாவது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் உங்களுடைய பேஸை நீங்கள் ஒவ்வொரு இதுவும் 100% சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கான அந்த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இப்போ இவ்வளோ நேரம் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டைர்மெண்ட் பிளானுக்காக பேசிகிட்டு இருந்தோம். இதில் இன்னொரு விஷயமே இருக்குது, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கான வருமானம் வருது அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணுறது? இப்போ எஸ்ஐபி அண்ட் எஸ்டபிள்யூபி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஆல் கம்ஸ் அண்டர் கேபிட்டல் கெயின்ஸ். நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் சேர்க்கறதுல உங்களுக்கு எந்த டேக்ஸுமே வராது, ஏதாவது நீங்கள் எடுத்தால் தான். இப்போதைக்கு இருக்கிற டாக்ஸிங் முறையே நமக்கு கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே நம்ம ஏதாவது எடுத்தோம்னா மார்க்கெட்லேருந்து மியூச்சுவல் ஃபண்டோ ஷேர்ஸோ நமக்கு 10% வந்து டேக்ஸ், விச் இஸ் ஃபார் லெஸர் தேன் தி இன்கம் டேக்ஸ். ஸோ நீங்கள் அந்த ரிட்டையர்மெண்ட்டு காலத்தில் ஒரு மாதத்துக்கு 1 கோடி எடுத்தீங்கனாலுமே உங்களுடைய டேக்ஸ் வந்து 10% தான். அது மாறவே மாறாது. அந்த 10% என்றைக்குமே மாறாது. ஸோ நீங்கள் நாளைக்கு கட்ட போகிற டேக்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு யோசித்து பார்க்காம இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா எனிதிங் தட் ரிலேட்ஸ் டு மார்க்கெட்டுன்னு நமக்கு அவங்க டேக்ஸ் வந்து குறைக்க தான் பார்க்குறாங்க. நார்மல் இன்கம் டேக்ஸ் அதிகமாகவே தவிர மார்க்கெட் வந்து குறைக்க தான் பார்க்குறாங்க. ஏன்னா they need people's participation in the market. ஸோ அதை பற்றியெல்லாம் ரொம்ப கவலைப்படாமல் இன் எனி கேஸ் நமக்கு இன்கம் டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது எல்லாமே நமக்கு கேபிட்டல் கெயின்ஸ் தான். ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் நார்மலாக இன்கம் டேக்ஸோட கம்மி தான். இப்போ நீங்கள் வருஷத்துக்கு கோடி கணக்கில் எடுத்தாலும் இட் வில் பி ஒன்லி 10% ஆர் எனிதிங் லெஸ் than that. ஸோ டோன்ட் வரி அபவுட் தட்.
ஸோ வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கிறத பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். டேக்ஸை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். அந்த 10% யோசிச்சுட்டு மீதி இருக்கிறது வந்து எக்ஸாக்ட்லி, அதை பற்றி பயப்பட வேணாம். ஏன்னா டேக்ஸ் பற்றி தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஐயோ எனக்கு டேக்ஸ் போகுதேன்னு நினைக்கிறத விட டேக்ஸ் போகுதுன்னு நினைக்கிறத விட நான் டேக்ஸ் கட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு வருமானம் எனக்கு வருதுன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. டேக்ஸஸ் cannot avoid it. It's like the seasons. Summer, autumn, winter, spring மாதிரி சீசன் இது. You can't avoid it. You can't avoid paying it. Enjoy that balance 90%. ஒரு யங் ஏஜ்ல இருந்தே ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அதற்கான பிளானிங்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயிலாக எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். Thank you.